கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய், எல்லாம் நன்றாகவே நடக்கும். எனக்கு நீ மட்டும் போதும், நீதான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கிறாய். ஆகையினால் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல, துணிச்சல். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, நன்மை உண்டாகும். இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். ஆகையால் அவன் போக்கில் விட்டு விடுங்கள். நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது, நினைவில் கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்பாக நடத்தி பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். உன் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை உன் மீது படும், யோகம் உண்டாகும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு. நாக்கின் நீளம் 3 அங்குலம் தான், ஆனால் அது 6 அடி மனிதனையும் கொன்றுவிடும். உண்மையான இல்லறத்தில் உடல் அழகை விட மன அழகே நிலைத்து நிற்கும். உண்மையான அன்பை தேய்த்து விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் கடமை. உண்மையான அன்பிற்கு உதாரணமாக நாம் வளைந்து கொடுக்கின்ற குணத்தை கூறலாம். நமது நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது. எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. நமக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது. விதி மதி வழியே, மதி மனம் வழியே, மனம் என் சிவம் வழியே என்றால் விதியையும் மதியையும் வென்றுவிடலாம். நம்முள் நடராஜர் நடனமாடும் வரைதான் நாம் நடமாட முடியும். இல்லையேலும் நம்மை பிணம் என்று கூறி எரித்து விடுவார்கள் என்பதை மறவாதிரு மனமே. பாவங்களை போக்கும் புனித நதியான கங்கையை தனது தலையில் தாங்கியவர் என்பதால் சிவனுக்கு கங்காதரன் என்னும் பெயர் உண்டு. இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். ஆழகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோலமாகும் இது. நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் சிவனுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும்.